சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் அளவுள்ள பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். கடைசி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அண்ட் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இதில் சேர்த்துட வேண்டியதான். தாளிப்பு சேர்க்காட்டினாலுமே நல்லா இருக்கும். எப்போவுமே தக்காளி சட்னியாக செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி வெங்காய சட்னியும் அப்பப்போ செஞ்சுக்கோங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.